இந்த வார்த்தைகள்லாம் ஒன்றும் சொல்லியா சார்? எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அது இதெல்லாம் வருது. இவ்வளவு நேரம் ஆர்கே செல்வமணி சார் இருந்தாரு, மாடியில சொன்னாரு. ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒருத்தவங்க பேசும்போது கொஞ்சம் எல்லாருமே அமைதியா இருந்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு தெரியும். அண்ட் எல்லாருமே கொஞ்சம் உட்கார்ந்து பொறுமையாக கேட்கலாம். ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ளீஸ் கண்டினியூ. எங்க இருக்கீங்க? அந்த எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் வருது. அது மாதிரி ரமேஷ் கண்ணா கூட எங்க ஊர் அரசியல்வாதிகளுக்கு இலங்கை தமிழர்கள் மேல பற்று அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக். அதெல்லாம் எப்படி? அதான் நீங்க அந்த சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே சென்சார்ல ஒரு படம் சிக்கினதுனால இதை ரொம்ப தெளிவா எடுத்திருக்கீங்களோ? இல்ல அப்படி இல்ல சார், உண்மையா நடந்த கதை, அதுக்கான நிறைய எவிடன்ஸ் நம்ம கொடுக்கும் போது அப்போ அதை இதெல்லாம் விடுறாங்க. நடந்த விஷயத்துக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்றோம் இல்லையா சென்சார் போர்ட்ல, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் விடுறாங்க. அவங்களுக்கு அது உண்மையா நடந்த கதைன்னு தெரிஞ்சா விடுறாங்க. ஸோ அதனாலதான் வந்து முன்னாள் பிரதமர் அந்த மாதிரியான டீட்டெயிலா டைரக்டா பேர் சொல்லாம இந்த மாதிரி மறைமுகமா யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது அவங்களுடைய கருத்து. சார் சசிகுமார் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, ஆனா அதை வேற வடிவில் கேட்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி தொடர்ந்து ஃப்ரீடம், இது வந்து சில தரப்பினரை வந்து ஏதோ நீங்க இலங்கை தமிழருக்கு ஆதரவானவர் அப்படின்ற மாதிரியே எடுத்துட்டு போற மாதிரி இருக்காதா? தமிழருக்கு ஆதரவாளர் சார், அவ்வளவுதான். அது என்னன்னா அது அமைஞ்சதுதான், இது பிளான் பண்ணி எல்லாம் பண்ணல. ஆக்சுவலா வந்து இந்த படம் முதல் வந்திருக்கணும், ஃப்ரீடம் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் 2 படத்துக்கு வரணும், இல்ல டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இன்னொரு படம் வந்திருக்கணும். அந்த படம் வரல. இது ரெடியா இருந்த உடனே அவரு அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு ப்ரொடியூசர்ட்ட இந்த டைம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு அடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அவங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்காங்க, இதை கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்களோட முடிவை அதை விட்டுட்டாங்க. சுதந்திரம் டைட்டில் வச்சிருக்காங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி ஃப்ரீடம் சொல்லிட்டு டைட்டில் வச்சுட்டு தமிழருக்கான படங்கிறீங்களே. அதுதான் ஒண்ணு. முதல் சுதந்திரம் தான் வைக்கணும்னு நினைச்சோம். சுதந்திரம் ஏற்கனவே வச்சுட்டாங்க, கிடைக்கல. விடுதலைன்னு வைக்கலான்னு பார்த்தோம், அதுவும் வந்துருச்சு. அப்புறம் இப்ப எல்லாருமே என்னமா இருக்குன்னா அந்த ஓடிடி, இப்ப சார் தான் சொன்னார், ஓடிடி கையில தான் எல்லாமே இருக்கு. பேர் கூட அவங்க கையில தான் இப்ப போயிடுச்சு. இங்கிலீஷ்ல வச்சாதான் எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ணணும் அப்படின்றது. ஆனா எனக்கு பர்சனலா கேட்டா தமிழ்ல வச்சா, ஏன்னா என்னோட படங்களே வரிசையா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு நானே கேள்வி கேட்டுருக்கேன். என்னப்பா என் படம் வரிசையா இங்கிலீஷ்ல ஒரு படமா தமிழ்ல வருமானு பாக்குறேன். பகையனுக்கு அருவாயின்னு ஒண்ணு போட்டிருக்கேன், ஒண்ணு இருக்கு. அதுதான் தமிழருக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. நிஜமே மேடம், ஒரு கேள்வி. நீங்க பேசுறப்ப எனக்கு கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ்ல பேசுறதே கஷ்டம், அப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் கஷ்டம். ஆனா சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒரு டைலாக் இருக்கும். அவர் வந்து முதல்ல மலையாளின்னு தான் கவனிச்சுப்பாரு. ஏன்னா கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து மலையாள வாடையோட இருக்கும், ஓகேங்களா? தூய தமிழா இருக்கும், ஆனா மலையாளம் பேசுற மாதிரி இருக்கும். அது நீங்க பாக்கலையா? உங்களுக்கு உண்மையாவே கஷ்டமா இருந்தது ஸ்ரீலங்கன் தமிழ்? எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓகே, படம் நான் பார்த்துட்டேன், பட் எனக்கு பர்சனலி பேசுறப்போ கஷ்டமா தான் இருந்துச்சு. சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். இந்த படம் சத்யசிவா சார், இந்த படம் வந்து வேலூர்ல தான் நடந்தது, 1995 நடந்தது. அப்ப 43 பேர் தப்பிச்சு போனாங்க சார். அந்த 43 பேரும் அன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து விசாரணை அப்போ வந்து அவங்க வந்து ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லவே இல்லை, அவங்க வந்து திட்டவட்டமா விடுதலை புலிகள் அப்படின்னு தான் குறிப்பிட்டு இருந்தாங்க. பட் இந்த சென்சார் வந்து நீங்க வந்து இது வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது சென்சார்ல வந்து இதை எப்படி ஏத்துக்கினாங்க சார்? ஸ்ரீலங்கால இருந்து வர எல்லாரையுமே நம்ம விடுதலை புலிகள் தான் சார். அது ரைட் சார். ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல இருக்கு. நான் வந்து விரோதாவாதம் பண்ணல, இருக்கிற உண்மையை வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் சார். அது என்னன்னா முதல் இந்த படம் பண்ணும்போது ட்ரூ ஈவெண்ட்ஸ், இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். அதில் ஊந்தப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான், இன்ஸ்பயர் தான். கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஷன் தான். இப்போ நான் இருக்கிறது, என் மனைவி இருக்கிறது, இதெல்லாம் நிஜம் இல்லை. அது வந்து ஃபிக்ஷனாக தான் காமிக்கிறோம். அதுக்குள்ள இருக்க எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ்லாம் ஃபிக்ஷனாக காமிக்கிறோம். அப்படி நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு கற்பனை கலந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றனாலதான் அது வெளியில வருது. நிஜமா அப்படியே பதிவு பண்ணி இப்படி ஒருத்தர் இருந்தார், இப்படி ஒரு இருந்தா அவங்க சென்சார் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம அப்படி ஒரு நிஜம் இந்த காலகட்டத்தில் நடந்த இந்த ஜெயில இப்படி ஒரு ஜெயில் பிரேக் நடந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷனா இவங்க எல்லாம் வாழ்ந்தாங்கன்னா இப்படி இருந்தாங்கன்னான்ற ஒரு விஷயம், அந்த உண்மைக்குள்ள ஒரு ஃபிக்ஷனுக்கு இல்ல. அதே மாதிரி அந்த கைதிகள் வந்து அதை தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க சார். அவங்க வந்து உண்மையிலே திறமசாலிகள் தான் சொல்லணும். ஏன்னா வந்து 153 மீட்டருக்கு தோணுனாங்க சார். அதுவும் 67 அடி வித்து வந்து பண்ணாங்க. கதையும் சொல்றீங்க. இல்ல நான் அந்த மாதிரி செய்யலாம். அந்த எஃபர்ட்ஸ் இதை காமிச்சிருக்கீங்களா? அது நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா இருக்குங்க. எவ்வளவு இது பண்றாங்க அந்த தப்பிக்கிறது, அந்த எஃபெக்ட தாங்க அந்த பையன் கொடுத்தாரு. ஆண்டனின்ற பையன்
இது பண்ணும்போது எங்களுக்கு கை காலெல்லாம் போச்சுன்றாங்க பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டோட இதுதான். நிஜமாவே தோண்டி போட்டிருந்தாங்க. அந்த நிஜ இதில் தான் போகணும், தண்ணி நிஜமாவே வரும். இவர் எப்போதான் முடிப்பாருலாம் எனக்கு தெரியும். ஒரு இடத்த ஒரு ஷாட்லாம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மூடி அதுக்குள்ளேயும் போடணும். இவங்க கட்டும் சொல்லலை, அதுக்குள்ளேயும் நாங்கள் நிஜமாவே பண்ணுற மாதிரி தான் அது இருந்தது. அப்படி அது அந்த மாதிரி தான் சார் இருக்கும். அது நீங்கள் இப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி லைவாக இருந்ததும், ஏன்னா ஃபிக்ஷன் அதனால தான் காமெடியும் இங்கே பண்ண முடியாது, அங்கே ஒரு சாங்கும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நிஜம் நடந்த ஒரு சம்பவத்தை அது ஃபிக்ஷனோட சொல்லும் போது அது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. நீங்க அதெல்லாம் சார் நீங்க அந்த நியூஸ் பண்ணிருக்கீங்க, அந்த இதை பத்தி உங்களுக்கு அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தே தெரியல. ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன்ல இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பேப்பர் செய்தியா தான் அது இருந்திருக்கு. அதான் வந்துருக்கு சார். தேங்க்யூ சார். இந்த படத்துல வில்லன் தமிழ்நாடு போலீஸ், இந்திய அரசியல்வாதிகள். அது நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் சார். இந்த படத்துல வில்லன் வந்து தமிழ்நாடு போலீஸ் இல்ல சார், அது ஒரு மலையாள போலீஸ் தான். ஆமா சார். ஃப்ரீடம் போட்டுட்டு ஆகஸ்ட் 14 ஏன் போட்டீங்க, எதற்காக சார்? அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண நாள் அன்னைக்குதான் சார். அன்னைக்கு முயற்சி பண்ணாங்க, நம்மளுக்கு எப்ப கிடைச்சது சார்? இது கூட உங்களுக்கு தெரியாது. இப்ப என்னன்னா நாங்க எப்படி எடுத்துக்குவோம் அதை சார்? இந்த கதையில ஒரு ஃப்ரீடம் ஆகஸ்ட் 14 போட்டது, நமக்கெல்லாம் ஆகஸ்ட் 15 தான். அவங்க தப்பிச்சாங்க பாருங்க, அது ஆகஸ்ட் 14. அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆகஸ்ட் 14. அதான் சார். இப்ப அதே மாதிரி ஒரு சீன் ஒன்று காட்டியிருப்பீங்க. இப்ப இருக்கிற ஆட்சி முறையை வந்து அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க, சரிங்களா? இப்ப சொல்ல வேணாம். ஆனா வந்து அந்த கொடியை காட்டியிருக்கீங்க, அந்த போராட்ட கொடியில வந்து டிஎம்கே கொடி இருக்கு. இப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்களா சார்? இது கொடி இல்ல சார், அது சென்சார்ல அதெல்லாம் எதுவுமே காமிக்கல சார், அதுல கிடையாது சார். இல்ல சார், அந்த போராட்டம் ஒரு சீன் காட்டுவீங்க, அதுல இருந்து பிளாக் அண்ட் ரெட் இல்ல, அது போட்டா அது சென்சார், அது இதுலதான் இருந்திருக்கும். மேபி இந்த யூடியூப்ல உங்களுக்கு காமிச்ச வெர்ஷன்ல தான் இருந்திருக்கும். அது வந்து எதுலயுமே வரல, படத்துலயோ யூடியூப் சேனல்லயோ வரல. உங்களுக்கு ரெண்டு காமிச்சாங்க பாத்தீங்களா? ஒண்ணு இவங்க இப்ப உங்களுக்காக காமிக்கப்பட்டது ஸ்பெஷல், இன்னொன்னு வந்து யூடியூப்லயும் தியேட்டர்லயும் வரப்போற ட்ரெய்லர் வராது சார். சசி சார், இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 90 கோடிக்கு மேல வந்திருக்கு, கிட்டத்தட்ட 100 கோடி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அந்த தாக்கம் பாதிப்புல அடுத்தடுத்த படங்கள்ல உங்களோட தனிப்பட்ட இதுல ஏதாவது பிரதிபலிக்கா எப்படி இருக்கு? தனிப்பட்ட பிசினஸ்ல, சம்பளத்துல, அடுத்தடுத்த விஷயங்கள்ல. அதான் அன்னைக்கு நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு தான் அந்த பதிலே அன்னைக்கு சொன்னேன். நீங்க கேட்டதுக்கு தான் அன்னைக்கு பதில் சொன்னேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். பாதி பேர் பாராட்டுறாங்க, மீதி பேர் என்ன காந்தியா, உனக்கு தேவையா, கடைக்காரங்களாம் கேட்கறான், நீ எதுக்கு விட்டு கொடுக்குற, எவ்வளவு கூட பாராட்டுறான்னு அந்த பக்கம் திட்டம் விழுகுது. இது உனக்கு தேவையா, நீ வேட்டுக்கு வேகமா சொல்லிட்டு வந்துட்ட. வெளியில போனதுல இருந்து எனக்கு அதுதான், இது யாரா பெரிய நீ இது பெறா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வருது. அது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் அந்த படம் வெற்றி அடைஞ்சனால, டூரிஸ்ட் ஃபேமிலினால நான் நிறைய இதாயிட்டேன்ட்டு அப்புறம் என்ன, அதாவது அப்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போடாம இருப்பாங்கல்ல, விட்டு கொடுத்து அவங்க எல்லாம் கொடுத்துருப்பேன்ல, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளவு போதேன்னு படத்துல இருக்கவங்களே கேட்கறாங்கன்னு சொன்னேன். அது ப்ரொடியூசருக்கு போங்க, எனக்கு கரெக்டா வந்த சம்பளம் வந்தா போதும் அப்படின்னு தான் இருந்தேன். அது ப்ரொடியூசருக்கு தான், நமக்கு இல்ல. $1 மில்லியன் அவங்களுக்கு தான் அந்த டாலர்லாம் போயிடுச்சு. நீ எப்ப வந்த? அப்படியா? இங்கதான் இருக்கேன். அவங்க பார்க்க இந்த இலங்கை அப்படி இலங்கை தமிழர் அது சம்பந்தமா எடுத்தாவே இங்க இருக்க முக்கிய ஒரு அரசியல்வாதிய மேடைக்கு வர வச்சிருவாங்க. நீங்க நடந்த சம்பவத்தை எடுத்திருக்கீங்க, அவருக்கு கண்டிப்பா போயிருக்கும். நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா அந்த அரசியல்வாதி கிட்ட? ஏன்னா அவர் தான் மிக முக்கியமா வந்து எப்ப பார்த்தாலும் மேடையில பேசுவாரு. சார், நாங்க இந்த படத்துல வந்து அப்படி அரசியல் சம்பந்தமா யாருக்கிட்டயுமே பேசல. ஆனா உண்மையா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நிறைய பேசியிருக்கோம், அவங்களோட இன்புட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். அதனால அவருமே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் தானே பேசுறாரு. அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பாதிக்கப்பட்டவங்க கிட்டே பேசிடலாம்ல. அதுதான் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் சொன்ன மாதிரி வருது இல்ல, அது கரண்ட் பிரைம் மினிஸ்டர் தான். அப்பா அவர் இருக்கும்போது இல்ல அவர் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் தான். சோ அது இதுலயே போட்டிருக்கீங்க. சோ அதுவே பெரிய ஒரு அந்த வார்த்தையே பெரிய அழுத்தமான வார்த்தை இல்ல, இது சென்சார் போகும்போது. அதை எப்படி இது பண்ணி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்ல சார், அதான் கதையாவே ஒரு உண்மையான நடந்த கதை தானே, உண்மைக்கு நெருக்கமான கதைன்ற போது அவங்க அதை அலோவ் பண்றாங்க சார். ஆல்ரெடி சென்சார் ஆயிடுச்சு, யூஏ சென்சார் ஆயிடுச்சு. ஆமா சசினா ஒரு
ஆனா நிறைய பேர் இப்ப சொல்றாங்க சசி வந்து பெரிய பெரிய படம் பண்றாரு ஆனா சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்கு. உங்க வார்த்தையில கரெக்டா சொல்லுங்க என்னன்னு நடக்குதுன்னு. என்னன்னா நீங்க சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறீங்க, சம்பளம் ஏத்த மாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்களா? அது உண்மையா என்ன? உண்மைதான். அதான் இப்ப அவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். அதை சொன்ன பிறகுதான் எல்லாமே இதாகுது. அது உண்மைதானே, யாரும் தருவதில்லை. நடிச்சது கொடுத்ததே வந்தாலே சந்தோஷம் தான். அதான் அப்படித்தான். இது சத்யசிவா சாருக்கு. சத்யசிவா சார் வாழ்த்துக்கள் சசி, உங்களுக்கும் படக்குழுவுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு படம் எடுத்திருக்கீங்க. உங்க ஆர்ட் டைரக்டர் பேசும்போது ரொம்ப நிகழ்ச்சி பூர்வமா இருந்தது. அவர் வந்து வாழ்க்கையில இங்க வந்து அதே கஷ்டங்களை பட்டிருக்கேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கும்போது ஒரு பெரிய லெவல்ல ரிசர்ச் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த ரிசர்ச்சுக்கான முயற்சிகளை பத்தி கொஞ்சம் விபரமா சொல்லுங்க ப்ளீஸ். சரி, இப்ப அவரு சொன்ன மாதிரி நாங்களுமே ஒரு 5 ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க தான். அவர் சொன்னாரு, நான் சொல்லல. இது வந்து படிக்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த 90sல இருந்த முக்கியமா ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி தெரியல. ஆனா இது சொன்னா ரொம்ப ஒரு வெறும் வலி மட்டும் இல்லாம அதுல ஒரு வீரம் இருக்கு சார் ஆக்சுவலா. ஏன்னா அவரு சொன்ன மாதிரி அந்த ஒரு 106 மீட்டரை தாண்டி போறதுல ஒரு வீரம் இருக்கு ஆக்சுவலா. அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. சரி, ஒரு படமா பண்ணும் போது ஒரு ஹீரோயிசம் இருக்கு, ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. சோ இதையும் படம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வரணும். இல்ல சார், அவங்க டைரக்டா சந்திச்சு போனவங்க கிட்ட நம்ம பேசல. ஆனா சந்திச்சு போனவங்களோட உறவுகள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசணும். சோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அதுல தப்பிச்சு போனவங்க வந்து ஒரு 23 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. அதுல பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் அரெஸ்ட் ஆனாங்க. அரெஸ்ட் ஆனவங்க கூட அதுக்கப்புறம் வந்து அவங்க மேல தப்பு இல்ல, வெறும் தப்பிக்க பார்த்தது மட்டும்தான் அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுச்சு. சோ அதனால அவங்க எங்க இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல. நாங்க ஒரு 10 முகாமுக்கு போனோம். அந்த 10 முகாம்ல பேசும்போதும் அதுக்கு கனெக்ட் ஆனவங்க இருந்தாங்க. சோ இந்த கேஸ் சம்பந்தமா கனெக்ட் ஆனவங்க, அப்ப இருந்தவங்க, அப்ப இதை பார்த்திருப்பாங்க இல்லையா, அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. இதுதான் நாங்க பண்ண ரிசர்ச். விஜயமோகன் மேடம், நீங்க ஜெய்பீம் ஆகட்டும், இந்த படம் ஆகட்டும், ஜென்டில்வுமன், காதல் படம் எல்லாமே உங்க வயசுக்கு மீறி ஒரு மெச்சூர்ட் ரோலா நடிக்கிறீங்க. அது வந்து என்ன காரணம்? உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியா ஆடல் பாடல் அந்த மாதிரி இதெல்லாம் கமர்ஷியல் நடிக்கணும்னு ஆசை இருக்கா, இல்ல இந்த மாதிரி கேரக்டரா உங்களை தேடி வருது? எனக்கு வர கேரக்டர்ஸ் அதிகமும் இப்படிதான். எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கேரக்டர்ஸ் பண்ணதான் பிடிக்கும். சசி சார், இப்போ சில நடிகர்கள் பெரிய ஈவெண்ட் வச்சு அந்த மாதிரி இசை வெளியீட்டு விழா நடத்துறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இல்லையா? நேரு ஸ்டேடியம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சந்தோஷமா இருக்கு சார். நீங்க நல்ல மனிதர், உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? மதுரைக்காரர்கள் எத்தனாலே வந்துருவாங்க. சோ அதனால கேக்குறேன். வேணாம், இதுவே நல்லாதான இருக்கு, ஒரே நல்லாதான போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு அதை சொல்லிடுற? இதுவே நல்லா இருக்கு, இது இப்படியே இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. சோ இது நல்லா இருக்கு. நான் இத்தனை வருஷம் அவங்களதான் ரசிகர் மன்றம் இல்ல அப்படி எனக்கு ஆக்சுவலாவே எனக்கு அது எனக்கு பர்சனலா அது பிடிக்கல. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு படம் அப்படிதான் வந்து காலேஜ்ல போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வர வச்சு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அது வேணாம், அது ஒரு இன்ஸ்டிடியூஷனு, அங்க போய் நம்மளுடைய படங்களை போய் ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் பர்சனலா நினைச்சேன். அதனாலதான் நான் நந்தனையும் பண்ணியும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் 2 ப்ரொடியூசரை தப்பிச்சிட்டேன். வேற கேட்கல, அதனால இன்னும் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பண்ணுவேன்னா அது ப்ரொடியூசரோட ஃபோர்ஸ்னாலதான் அப்படி பண்ணுவேன். ஆனா எனக்கு பர்சனலாவே என்னுடைய படங்களை ஒரு காலேஜுக்கு போய் அது இன்ஸ்டிடியூஷன் படிக்க வந்திருக்காங்க, அங்க போய் நான் விளம்பரப்படுத்தி என் படத்தை பாருங்க, அந்த கூட்டத்தை நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பல. அவங்களோட படிப்பையும் ஏன்னா அவங்க அதுக்குதான் வந்திருக்காங்க, அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நான் அதுல இருந்து பண்றது இல்லை, அதுதான் நான் வழங்கியிருக்கேன். சார் ஜிப்ரான் சார் மேடையில பேசுறப்ப ஆர்கே சுலமணி சார் நினைக்கிறேன் ஏழைகளின் இளையராஜா அப்படின்னாரு. நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க? ஏன்னா இளையராஜானா 2 கருத்து இருக்குது. மியூசிக்லயும் ஒரு சிறப்பு, எல்லாத்தையுமே சிறப்பு. நீங்க மியூசிக்ல இன்னும் சிறப்பா இருப்பீங்களா, இல்ல அவரை மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லயும் இறங்கிடுவீங்களா? இல்ல சார்,
ஐயோ என்ன சொல்ல மாட்டேன். இல்ல சார், எனக்கு நான் அவர் சொன்னது அது ரொம்ப பெரிய வார்த்தை, நான் அப்படிதான் பாக்குறேன். பட் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் நான் இந்த யார் நடிச்சிருக்காங்க அது எல்லாம் பாக்குறத விட எனக்கு ஸ்கிரிப்ட், டைரக்டர்ஸ், அப்புறம் சிலர் இப்போ வந்து எனக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வருது. இப்போ இவங்க கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நாகராஜ் டைரக்டர் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் அந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிடிச்ச உடனே ஓகே இந்த படத்துல நம்ம இருக்கணும், இந்த படம் நம்ம இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணிதான் நான் உள்ள வரேன். ஸோ அந்த அளவு தான் என்னோட சினிமா மேல இருக்க லவ் மட்டும்தான் நான் அந்த படத்துக்கூட கமிட் ஆகிறதுக்கு, வேற எந்த ரீசனும் இல்லை. சார் ஒரே ஒரு நிமிஷம், சார் ஒரே ஒரு நிமிஷம், மைக்க மட்டும் கொடுக்குறோம், இறுதி கேள்வியாக இருக்கட்டும். இப்போ சொல்லுங்க சார். இலங்கையில மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, காரைத்தீவு, இந்த மாதிரி இடங்கள்ல தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அண்ணா சொல்லுங்கண்ணே, பரவாயில்ல சொல்லுங்க, நீங்க மனசுல இருக்க சொல்லுங்க, கேளுங்கண்ணே, ஒண்ணும் இல்லை. சாரி சாரிங்க சொல்லுங்கண்ணே. நான் இலங்கையில இருந்தவன். அங்க இருந்து 83 நான் வந்துட்டேன். அதனால கேட்கிறேன், காரைத்தீவு, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை இந்த பகுதிகளில் தான் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அங்கே இருந்த அந்த மக்களை நீங்க சந்தித்தீர்களா? கண்டிப்பா. அந்த மக்களோடு பேசினீர்களா? அவருடைய உணர்வுகளை நீங்கள் இதில் எடுத்து வைத்திருக்கிறீர்களா? நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ்க்கான விடை கண்டிப்பா அதுல இருக்குங்க. உங்களோட ஆதங்கம் எவ்வளவு இருக்கோ அதை நான் விஜுவலா காமிச்சிருக்கேன். அததான் நான் சொன்னேன், நாங்க நடிக்கும் போதே உணர்ந்தோம். அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நானும் ராமசாமி எனக்கு சொல்லிட்டு இருக்கும் போது அதை பத்தி எல்லாம் சொல்லும்போது சொன்னாருன்னா, இப்ப படம் பார்க்கும் போது உங்களுக்கு அந்த இது தெரியும்.